ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீரோ மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சோஷியல் படிச்சுட்டு இருக்கீங்க. சோஷியல் முடிச்சுட்டு ஈவினிங் கண்டிப்பாக மேக்ஸ் பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட இப்போ ஃபோனில் கேட்குறது என்னன்னா, சரிங்களா, ஃபோனில் கமெண்ட்ஸில் கேட்குறதுன்னா, நான் இது வரைக்கும் 60 தான் எடுத்திருக்கேன், இப்போ நான் 90+ எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல. அப்போ நான் ஒரு 2 சாப்டரை ஸ்கிப் பண்ணிட்டா என்னால் 90+ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பண்ணலாம், பட் அதுக்கு நமக்கு வந்து சாப்டர் வைஸ் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக சீக்ரெட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு வந்து என்னென்ன சாப்டரில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த சாப்டரை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், சரிங்களா. இது வந்து ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும்தான். நீங்கள் ஆல்ரெடி எல்லா சாப்டரையும் பார்த்துருக்கீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் சென்டர் மெயின் பண்ண முடியும். இப்போது 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து 2 2 மார்க் வரும், சாப்டர் 2லேருந்து 2 2 மார்க், சாப்டர் 3லேருந்து 2 2 மார்க். அதுக்கப்புறம் சாப்டர் 5 2 மார்க் எடுத்துக்கலாம், சாப்டர் 7ல் 2 2 மார்க், சாப்டர் 8ல் 2 மார்க்ஸ். இப்போ இந்த 4th சாப்டர்லையும் 6th சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா 4th சாப்டரில் 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து 3rd சாப்டரோட 2 மார்க்கை பார்க்கும்போது 4th சாப்டரோட 2 மார்க் ரொம்பவே கம்மி. அதே மாதிரி 6th சாப்டரோட 2 மார்க்கும் கம்மி. ஸோ கம்மியான சம்ஸ் அதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் சாய்ஸ் எடுத்து படித்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 3rd லெசன், 5th லெசன் அண்ட் 7th லெசன் ஆர் 8th லெசன் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலையும் 2 கொஷின் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி 2 மார்க் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 மார்க் மட்டும் தனியாக, அது கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் வந்து பிக்சராகவே கொடுத்துருந்தேன், என்னென்ன கொஷின்ஸ் தான் 2 மார்க் அதில் எது ரிப்பீட்டட்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே 9 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஏன் 9 சொல்கிறேன்னா 10th ஒன் எப்படியும் கிரியேட்டிவ் தான். கிரியேட்டிவ் 2 மார்க்கோட வீடியோவும் கொடுத்துருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் 9 2 மார்க்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணலாம். அப்போ 9 2 மார்க்ஸ் தான் 18. என்னென்ன சாப்டர் பார்த்தா போதும், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd, 5 7 8. ஸோ 6 and 4 நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம், சரிங்களா. மற்றபடி இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் 6 சாப்டரை நீங்கள் பார்த்து தான் ஆகணும், சரிங்களா. இல்லை எனக்கு 7th சாப்டர் கஷ்டமாக இருக்குது, ஃபார்முலாஸ்லாம் மறந்து போயிடும், 7th சாப்டர் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா 6ம் 4ம் பார்த்துருக்கணும், சரிங்களா. எல்லா சாப்டரோட 2 மார்க்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதிருங்க. ஒரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் 2 மார்க்கில் 9 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஏன்னா அதுலேருந்து தான் வரப்போகுது, எக்ஸ்ட்ராவாக வராது. எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், இது 2 பார்த்தாலே போதும். அண்ட் லாஸ்ட் 2 மார்க் அட்டன் பண்ணோன்னா நான் சொன்ன ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், இது எல்லாமே பார்க்கணும். நோட்ஸ், டூ யூ நோ, சென்டம் பிளானில் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து சென்டம் எடுக்கணும்னா என்னென்ன பண்ணணுன்றதுல கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், அந்த புக்கு நடுவில் இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு கம்பல்சரி வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 மார்க் 2 மார்க்கில் கிடச்சிடும், சரிங்களா. அதே மாதிரி 5 மார்க் பாருங்கள். 5 மார்க்லேயும் நான் 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 10 5 மார்க்கில் 4th சாப்டரில் தியரம் மட்டும் படித்தாலே ஒரு கொஷின் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது, ஆக்சுவலாக கம்பல்சரி விட்டுடுங்க 9. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 தான். அப்போ எனக்கு 8 2 மார்க் 8 5 மார்க் நான் அட்டன் பண்ணால் ஃபர்ஸ்ட் சாப்டர் சூஸ் பண்ணுங்கள், 2 2 மார்க் வந்துடும். அண்ட் ஈஸி, கம்மியான போர்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் 8th சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி மட்டும் பார்த்தாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். 2 5 மார்க்கு, ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது மாதிரி படிக்க மாட்டோம். ஸோ ப்ராபபிலிட்டி மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரில் 2 5 மார்க் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2, செகண்ட் சாப்டரில் 2, 4th சாப்டரில் 1 5, 8th சாப்டரில் 1 6 5 மார்க் வரும். இப்போ நமக்கு வெறும் 4 5 மார்க் தான் வரும். நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம். 3rd சாப்டரும் எடுத்துக்கலாம், ஏன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற மொத்த போர்ஷன்ஸையும் படித்தாதான் ஒரு 5 மார்க். ஸோ இதில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணலான்னா 5th சாப்டர் எடுத்திங்கன்னா 5th சாப்டரில் 5.1லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது 5.3 and 4லேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ இப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ தெரியும் பாருங்கள், 2 4 5 6 7 8 9. ஸோ 9 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
6th சாப்டர் 7th சாப்டர் பார்க்கலனா கூட, ஆனால் இந்த 9 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சாப்டரில் இருக்க எல்லா புக்கின் எல்லா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்துருக்கணும். நான் வர எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் மட்டும்தான் சொல்கிறேன் இந்த 9 5 மார்க் அட்டன் பண்ண. சரிங்களா? நீங்கள் சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா 5 மார்க்கையும் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கனாலே கண்டினியூஸாக 9 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதில் வந்து நீங்கள் எதுவுமே டவுட் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? இப்போது இதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் பேப்பரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 6th சாப்டரும் 7th சாப்டர் கஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. அண்ட் இது 90+ எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் 90+ எடுக்கணும், எனக்கு ஐடியா சொல்லுங்கன்றவங்களுக்கு மட்டும்தான். சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாது. சரிங்களா? சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா நம்ம கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 1 மார்க் வந்து கம்பல்சரியில் கேட்பாங்க. 5 6 7 8 9 மார்க். இந்த 9 மார்க் வந்து நீங்கள் எல்லாமே படித்தாதான் அட்டன் பண்ண முடியும். எப்படியும் 1 மார்க்கில் ஒரு கொஷினாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. 99 வரைக்கும் கூட நீங்கள் எய்ம் பண்ணிடலாம். ஆனால் சென்டம் எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக சீரியஸாக படித்தா மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கொஷின் பேப்பர் வச்சு நான் எப்படி இந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள், ஃபஸ்ட் லெசன்லேருந்து அட்டன் பண்ணலாமா? செகண்ட் 2 மார்க் 1 to 1 ஃபங்க்ஷன், அதுவும் ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து தான். அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் லெசனில் 2 மார்க். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் சொன்ன மாதிரி 2 2 மார்க் வருது. செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 2 2 மார்க் வருது. அண்ட் அடுத்தது பாருங்கள், செகண்ட் சாப்டர்லேருந்து 3வது 2 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டரில் 2 2 மார்க் இல்லைனா 3 2 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயே 5 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் சாப்டர்லேருந்து 2, அப்போ 7 கொஷின். இன்னும் நமக்கு 2 கொஷின் தான் வேணும். சரிங்களா? 4th சாப்டர்லேருந்து 1 இருக்குது. 5th சாப்டர் பார்க்குறீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தான் அது. அண்ட் கம்பல்சரி கொஷின் வந்து வால்யூம் ஆஃப் அயன். ஸோ சாப்டர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டரில் 2 கொஷினு, செகண்ட் சாப்டரில் 2, 3 கொஷினு இல்லைங்க, 5, அப்புறம் 6 7, தேர்ட் சாப்டர் வரைக்கும் பார்த்தாலே 7 அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? 4th சாப்டரில் ஒரே ஒரு 2 மார்க் தான் வரும். அண்ட் கொஷின்ஸும் கம்மி. அதை படிச்சுட்டிங்கன்னா 4th சாப்டர் 1. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 8 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். 8 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோமா? 5th சாப்டரோட சேர்த்து 9 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி தான். கம்பல்சரி பார்த்தோன்னா நமக்கு வந்து சாப்டர் 7லேருந்து ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அண்ட் ரேஞ்ச் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து 2 மார்க் எழுதிடலாம், பிரச்சனையே இருக்காது. இப்போ இதே மாதிரி 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் கொஷினும் ஃபஸ்ட் லெசன் தான். செகண்ட் லெசன் 3வது கொஷின் அட்டன் பண்ணலாம். தேர்ட் லெசன் 4 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஜிசிடி சேம் தேர்ட் லெசன் 5 கொஷின். ஸ்கொயர் ரூட் 6 கொஷின் அட்டன் பண்ணலாம். மேட்ரிக்ஸும் கேட்டிருக்கான் 7. மொத்தம் இப்போ எத்தனை கொஷின் பாருங்கள், 4 கொஷின் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து. அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் 8 கொஷின் ஆயிடுச்சு. 5th லெசனில் ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா 9 கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தாலே நீங்கள் 9 2 மார்க்ஸும் 9 5 மார்க்கும் எப்படியாவது அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 42nd கொஷின். இது வந்து கம்பல்சரி. A straight line AB coordinate axis A and B. If the midpoint of AB, find the equation. Chapter 5. ஸோ சாப்டர் 5 நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். நீங்கள் 6th சாப்டர் 7th சாப்டர் ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணலாம். அண்ட் அதில் கொஷின் பேப்பர் சம்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கும், மோஸ்ட் ரிப்பீட்டட் சம்ஸ், இது எல்லாமே பார்க்கணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற எல்லா லெசனையும் தரவு பண்ணால் மட்டும்தான் அந்த 2 லெசனை நீங்கள் ஆப்ஷன் எடுக்க முடியும், இல்லைனா முடியாது. நான் அந்த 2 லெசனையும் விட்டுட்டேன், பேலன்ஸ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னா கஷ்டம்தான். 1 மார்க்கில் புக் பேக்கில் இருந்து 12 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ புக் பேக் கொஷின்ஸை சூப்பராக படிச்சிடுங்க, தரோவாக படிச்சிடுங்க. சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸ் எதுவும் மிஸ்டேக் வரக்கூடாது. 2 கொஷின் தான் நமக்கு க்ரியேட்டிவ் கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? இது இல்லாமல் கிராஃப் ஜியாமெட்ரி. இந்த கிராஃப் ஜியாமெட்ரியில் நான் இது மட்டும் பார்க்குறேன், இந்த டாபிக் மட்டும் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு தயவுசெய்து இருக்காதீங்க.
ஏன்னா 16 மார்க் யோசிச்சு பாருங்க. நீங்க 3 5 மார்க்கு எழுதுற அமௌண்ட்டு நீங்க 2 கொஸ்டின்ல செய்யலாம். அண்ட் ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்கு. நிறைய சம்ஸ் இல்லை, கிராஃபு ஜியாமெட்ரி ரொம்ப கம்மியான சம்ஸ் தான். அதுல எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க பார்த்துருக்கணும். சரிங்களா? இவ்வளோதாங்க ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஷினை படிச்சு பாருங்க. கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஹிண்ட் எல்லாமே இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.